நமக்கு உடல் தோற்றங்கள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி அக்யூஸ் பண்றாங்கிறது வேற. சமூகத்துல வந்து யார் என்ன சொன்னா நமக்கு புதுமை பெண் அறக்கட்டளை சார்பாக நமக்கு ஒரு அழகான ஒரு போட்டி தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த போட்டி தலைப்புக்கு நமக்கு இந்த தலைப்பு கொடுத்து நம்மளுடைய நிர்வாக இயக்குனர் ராஜசேகர் அவர்களுக்கும் நம்மளது சிறப்பு விருந்தினர் முருகேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் இது இல்லாம இங்க பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் என்னுடைய நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே எல்லாத்து வீட்லயுமே வந்து நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றது செய்யணும். வீட்டுல லேடிஸ்ல இருந்தா நம்ம கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லா வேலையும் செய்வோம், யதார்த்தத்தை பேசுவோம். நம்ம பெருசா வேற கவிஞரோ நமக்கு நிறைய தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம கிராமப்புறத்தரமும் வந்திருக்கோம், அதனால யதார்த்தத்தையே பேசுவோம். எத்தனை பேர் வந்து இன்னைக்கு இதுல சமூகத்துல பர்மிஷன் வாங்கிட்டு வந்தீங்க, வீட்டுல எத்தனை பேர் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தீங்க? எல்லாருமே வீட்டுல பர்மிஷன் கொடுத்துருந்தாதான் வந்திருப்பீங்க. சமூகத்துல வந்து யார் என்ன சொன்னா நமக்கு என்ன? வீட்டுல வந்து இன்னைக்கு நீ சாப்பாடு பரவாயில்லம்மா, நீ போய் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா வீட்டுல தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். இது சமூகத்துக்கான வேலையே கிடையாது. நமக்கு வீடு தான் ஃபர்ஸ்ட் தடையா இருக்கும். அந்த இடத்துல நீ போக வேணாம், இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது ஃபர்ஸ்ட் வீடு தான். போட்டியினுடைய தலைப்பு இதுதான், வீடா சமூகமா. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயமே தெரிஞ்சிருச்சு, வீடா சமூகமான்னு சொல்லிட்டு. சரி, இப்ப அடுத்து பார்ப்போம். இப்போ அவங்க நமக்கு முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வீட்டுல வந்து ஒரு பொண்ணு வளருது அப்படின்னா அதனுடைய படிப்பாகட்டும், உணவு முறையாகட்டும், பழக்க வழக்கங்கள் ஆகட்டும் எல்லாருமே யார் சொல்லி தருவா? வீட்டுல இருக்கவங்க தான். அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ அவங்க தான் சொல்லித்தர முடியும். சமூகத்துல இருக்கவங்க வந்து சொல்லித்தர முடியாது. அப்படி சொல்லி கொடுக்கறது வந்து நம்ம ஏத்துக்கவும் மாட்டோம். அதை நம்ம பேச ஏத்துக்க போறோமா? சமூகத்துல என்ன வேணாலும் பேசுவாங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். வீட்டுல இருக்கவங்க பேசினாதான் நமக்கு மனசு கஷ்டமாகும். வீட்டுல இருக்கவங்களுக்கு தடை, அவங்க தடை போட்டாதான் நம்ம நிப்பாட்ட முடியும். சமூகத்துல இருக்கவங்க தடை போட்டு நம்ம கூட நிப்பாட்ட மாட்டோம். இது உண்மையா இல்லையா? ரெண்டாவது விஷயம். இப்போ மூணாவது விஷயம் இதே மாதிரி சொன்னாங்க, வேலைக்கு போயிட்டு வர்றது. அவங்க மேடம் கூட சொன்னாங்க திருப்பூர் போயிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் கஷ்டமா இருந்தது லேடிஸ் போயிட்டு வர்றது. லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஜென்ஸ் வெளியே போனாலும் வெட்டு குத்து எல்லாமே தான் நடக்குது. எல்லாத்துக்கும் உயிர் தான். நமக்கு உடல் தோற்றங்கள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி அக்யூஸ் பண்றாங்கிறது வேற விஷயம். காமனா எல்லாத்துக்கும் உயிர், எல்லாத்துக்கும் பணம், எல்லாத்துக்கும் ஒரே விஷயம்தான். இதுல வந்து பெண்ணா இருக்கனால நான் வெளியே போனா எனக்கு தடை, சமூகத்துல தடை அப்படிங்கிறது இல்ல. வீட்டுல இருக்கிறவங்க அந்த தடையை ஒடித்தெரிய சொல்லித்தரும். இதே ஆரம்ப காலத்துல நிறைய பார்த்தோம்னா பஸ்ல வந்து யாராவது வந்து இந்த பெண்கள்கிட்ட சீண்டல் பண்ணா இந்த சொல்லி தருவாங்க, காம்பஸ் வச்சுக்கோ பின்னு. இன்னைக்கு எங்க நடக்குது? அது நடந்த வரைக்கும் அவ்வளவு பிரச்சனைகள்லாம் ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு அழகா தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வீட்டுல இருக்கவங்களுமே பயப்படுறாங்க. வெளியே போனா நீ நல்லா தான் போவ, அவன் வந்து இடிச்சு போயிடுவான், நீயா வந்து அப்படி போற, உனக்கு இது தேவையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியே போன அவசியமா? வீட்டுல உட்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடும். இப்ப எல்லா இடத்துலயுமே சுத்தி சுத்தி வர்றது என்னன்னு பாருங்க, வீடுதான். சமூகம் வந்து அது பேசுறது, அது ஏதோ பேசிட்டு இருக்கோம், நம்ம காதுல விழுந்தாலும் சரி விழுகலாட்டியும் சரி அதை நம்ம ஒரு பெரிய பொருட்படுத்த போறதே கிடையாது. நம்ம பாக்குறது வீடு. ஐயோ நம்ம அம்மா சொல்லிட்டாங்க, இன்னைக்கு அம்மா பேச்சு மீறி நமக்கு போனா ஏதாவது ஆயிடுமோ, அப்பா சொல்லிட்டாரு, எனக்கு என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் தான் ஒடியாந்து நிக்கணும், அவன் இன்னைக்கு சொல்லிட்டான். இப்போ ஒரு வீட்டுக்காரரும் ஒரு மனைவியும் ரெண்டு பேரும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வேலைக்கு போறதா வச்சுக்குவோம். ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஒரு வண்டியை வச்சு வேலைக்கு போயிட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு லேட் நைட் ஆகுது. அந்த ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு வரப்ப அவங்களே வண்டியில வர்றாங்க, வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு வர்றாங்க. இந்த வீட்டுல இருக்கவர் என்ன பண்றாருன்னா, போய் சரி இந்த அம்மா வந்து இத்தனை மணிக்கு கிளம்பிருச்சு, இத்தனை மணிக்கு நமக்கு வீட்டுக்கு வரும், பின்னாடியே போயிட்டு அவர் ஒரு வண்டியில போயிட்டு வீட்டு வரைக்கும் கொண்டு விட்டுட்டு, அந்த அம்மா ஒரு வண்டியில வரதாவே இருக்கட்டும், கொண்டு விட்டுட்டு நான் போய் ஒரு டிஃபன் வாங்கிட்டு வரேன், டயர்டா இருக்கும், காலையில நீ சமையல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த வீட்டுல தடை இல்லை. அதை விட்டுட்டு அவர் வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியே இருந்து ரெண்டு பேர் பேசுறத கேட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்தோடனே சத்தம் போடுற வீடுகள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அப்ப வீட்டுல இருந்து அங்கேயும் தடை. இப்ப அந்த தடை இல்லைன்னா எல்லாத்துக்குமே முன்னேற்றம் தான். அந்த பொண்ணு வந்து அடுத்த நாளும் ஆட்டோமேட்டிக்கா வேலையை பார்க்கும். இன்னைக்கு வீட்டுக்காரர் நம்மளை நல்லாவே வச்சுக்கிட்டாரு, நமக்கு ரெஸ்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒன்றும் வேற ஒர்க் எதுவும் கிடையாது, நல்லா காலையில எழுந்திரிக்கிறோம், அஸ் யூஸ்வல் நம்ம வேலைகளை பார்த்து நல்லாவே இருக்கும், எந்த தடையும் அந்த இடத்துல கிடையாது. அப்ப அதுலயும் நம்மளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுங்கிறது என்னன்னா வீடு தான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து பிறந்ததுல இருந்து அவங்களுடைய கல்வியாகட்டும், உணவு முறையாகட்டும், ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை போகுது, அந்த குழந்தைக்கு யார் அங்க இருக்க நடைமுறைகள் எல்லாம் சொல்லி தருவா? சமூகத்துல இருக்க வந்து உன் வீட்டுக்காரர் இப்படி இருந்தா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போமான்னு சொல்லுவாங்களா? வீட்டுல இருக்கவங்க தான். ஆனா இன்னைக்கு அங்கேயும் நிறைய பிரச்சனை நடக்குது. வீட்டுல இருக்கவங்கள உன் வீட்டுக்காரர் இப்படின்னா நீ இப்படி வந்துரு, அவ்வளவுதான். அங்க தடை போறது, அந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்கு தடை போறது யாருன்னா வீட்டுலதான். இது சரியா? அவங்களாம் என்னன்னா தெரிஞ்சு எல்லாருக்கும் கேட்பாங்க, வீட்டுல இருக்கவங்க நமக்கு தெரிஞ்சே வந்து குத்தம் செஞ்சிருவாங்களா, நம்மளை முடக்கிடுவாங்களா பொம்பளை பிள்ளைல? அவங்க அப்படி செய்யறது கிடையாது. அவங்க பயப்படுறாங்க. அவங்க பயத்தினால நமக்கு அவங்களே தடை போடுறாங்க. இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே வீடு வீடு வீடுன்னு தான் போயிட்டே இருக்குமே தவிர்த்து நமக்கு வேற சமூகம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் அவங்க நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது.
அதனால வீடு தான் எல்லா இடத்துலயும் இது பண்ணும். இங்க வந்திருக்கிற இத்தனை புதுமை பெண்களும் இன்னமும் வந்து மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பாங்க, வீட்டுக்கு இன்னும் லேட் ஆச்சுன்னா நம்ம அங்க போய் என்ன எத்தனை வேலை எக்ஸ்ட்ரா பார்க்கணும், இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், வீட்டுக்காரர் எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், மாமியார் எல்லாமே எல்லா விஷயங்களும் இருக்குல்ல, பசங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதே வீடு ஊக்கம் அளிச்சு இன்னைக்கு வரும்போதே ஒரு ஸ்ட்ரென்த்தனா, எப்ப நீ போயிட்டு நாங்க பாத்துக்கிறோம், மதியம் லஞ்சம் லேட்டான முன்னப்ப பரவாயில்ல சொல்லு, நான் வேணா வந்து கூட்டிட்டு வரேங்கிற லெவலுக்கு இருக்கிற வீடுகள்ல இருக்கிற பெண்கள் கண்டிப்பா முன்னேற்ற சூழ்நிலைக்கு போவாங்க. இல்லாட்டி தடைதான், அதுல முன்னேற்றமே ஏற்படாது. இதே அந்த காலத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பெல்லாம் சமூகம் வீடு எல்லாம் இல்லையா, இன்னைக்கு விட அன்னைக்கு உள்ள சமுதாயங்கள் வந்து ரொம்ப பேசும். அப்ப அன்னைக்குள்ள சமுதாயத்திலேயே வந்து அவையார்ல இருந்து எல்லாமே நம்மளுடைய மதர் தெரசால இருந்து எல்லாம் வந்திருக்காங்கன்னா எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து சமூகம் தடை போட்டு அவங்க வந்து நின்றுட்டாங்களா, சமூகம் பேசுனால வந்துட்டாங்களா, வீட்டுடைய ஒரு என்ட்ரிஸ்னால தான் வந்தாங்க, இல்லாட்டி வந்திருக்க முடியாது. அதனால வந்திருக்க புதுமை பெண்கள் எல்லாமே சாதிச்சு இன்னும் மேன்மேல வளர்றதுக்கு வீடு மட்டும்தான் வந்து தடையா இருக்கும். அந்த தடையை உடைத்திருந்து வந்தா எல்லாருமே சிங்க பெண் தான், புதுமை பெண் தான்.